Hey guys, welcome back to my channel. I hope you're doing good. So இன்னைக்கு வீடியோல வந்து இந்த clean girl makeup look எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். And Instagram, YouTube எங்க பார்த்தாலும் வந்து இப்போ இந்த clean girl makeup look வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. It's very popular nowadays. And this is a very simple and a basic look. இதை வந்து நீங்கள் ஒர்க் இல்லை காலேஜ் இல்லை எங்கே வேணாலும் போட்டு போகலாம். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங். யூஸ்வலி இந்த க்ளீன் மேக்கப் லுக் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்லீக் போனிடெயில் இல்லைன்னா ஒரு ஸ்லீக் பன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆஃப் கேமராவில் ஒரு ஸ்லீக் போனிடெயில் போட்டு ஐ வில் பி பேக் இன் a few minutes. So this is the hairstyle for today. Now let's get started with the first step. ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணுறது. நான் யூஸ்வலி விட்டமின் சி சீரம் அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு தான் மேக்கப்புக்கு போவேன். பட் இப்போ வந்து நான் இந்த வீடியோ நைட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்கிப் தட் ஸ்டெப் அண்ட் டேரெக்டாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். ஐ ஹேவ் ஆயிலி ஸ்கின், அதனால் நான் வந்து ஒரு ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் த டாட் இன் கீ 72 hour ஹைட்ரேட்டிங் ஜெல் ப்ளஸ் ப்ரோபயோட்டிக்ஸ். இது வந்து ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அண்ட் இது வந்து என்னோட ஸ்கின்னை க்ரீஸியாவோ இல்லை ஸ்டிக்கியாவோ ஆக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். அண்ட் நான் வந்து ஃபென்டி பியூட்டிலேருந்து அவங்களோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்க ப்ரைமர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி ஹைட்ரேட்டிங் இல்லைனா illuminating ப்ரைமர்ஸ். பிகாஸ் அந்த ப்ரைமர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த க்ளீன் அண்ட் டியூவி லுக் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேட் ப்ரைமர்ஸ் இல்லை இந்த சிலிகான் ப்ரைமர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேட் லுக் தான் கொடுக்கும். ஸோ அதனால் கோ ஃபார் டியூவி ஆர் illuminating ப்ரைமர். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கிற ஒரு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்குன்னா ஐ ஹேவ் ஆல் தீஸ் ஆக்னி ஸ்கார்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு வந்து நான் மேக்லேருந்து அவங்களோட மாய்ஸ்சர் கவர் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஷேட் வந்து NC42. பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்னோடய பியூட்டி பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கார்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணலனாலும் பரவாயில்ல. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அது கூட வந்து நான் என்னோட மேக் ஸ்ட்ரோப் க்ரீமையும் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த க்ளீன் மேக்கப் லுக் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் தட் க்ளோ. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் illuminators இல்லைனா வந்து ஹைலைட்டர் ட்ராப்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். பட் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர். அண்ட் நான் வந்து என்னோடய LA Girl கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் வந்து பியூர் beige. இந்த கன்சீலர் வந்து நான் என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கன்சீல் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காண்டோர். அண்ட் காண்டோருக்கு வந்து நான் என்னோட LA Girl கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் வந்து பியூட்டிஃபுல் ப்ரான்ஸ். இந்த காண்டோர் வந்துட்டு நான் டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட கையில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ தான் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகும் அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் கே பியூட்டிலேருந்து அவங்களோட HD லூஸ் செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் வந்து பனானா. இதை வந்து நான் என்னோடய அண்டர் ஐஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன் அந்த கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ அரவுண்ட் மை மவுத். ஏன்னா இங்கே தான் வந்து எனக்கு க்ரீசிங் ஆகும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ். நான் வந்து யூஸ்வலி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வச்சு ஷேப் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ். அண்ட் நான் வந்து அதுக்கு ஃபேஸ் ஷாப்லேருந்து அவங்களோட வாட்டர் டிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நிறையா பவுடர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின் வந்து அந்த மேட் லுக்கு சைடில் போயிடும். ஸோ அதனால் the trick is to use more cream based or liquid based products. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீம் காண்டோர், க்ரீம் இல்லைனா லிக்விட் ப்ளஷ். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டியூவி ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி ப்ளஷ்க்கு யூஸ் பண்ண அதே டிண்ட் வந்து என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்கிப் இட் பிகாஸ் எனக்கு வந்து இந்த லுக் ஐலைனர் இல்லாமல் தான் பிடிக்கும். ஸோ நான் டைரெக்டாக மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து என்னோட Loreal வால்யூம்னஸ் லாஷ் பேரடைஸ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஆக்சுவலி a really good மஸ்காரா. உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஃபுல் வால்யூமி லாஷஸ் வந்து கிடைக்கும். லைக் கேன் யூ see the difference மஸ்காரா போடாத சைடுக்கும் போட்ட சைடுக்கும்?
நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ் அண்ட் லிப்ஸுக்கு வந்து நீங்கள் லிப் கிளாஸ் இல்லை லிப்ஸ்டிக் இல்லைனா லிப் பாம் கூட யூஸ் பண்ணலாம். ஐ லைக் டு யூஸ் அ கிளாஸி நியூட் லிப். ஸோ அதனால் நான் வந்து கிளினிக்லேருந்து அவங்களோட பாப் லிப் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் வந்து மோக்கா பாப். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் செட்டிங் ஸ்ப்ரே. நம்ம நிறையா க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு செட் பண்ணுறதுக்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து அதுக்கு என்னோட அர்பன் டிகே ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண போகிறேன். And done. This is the final look. I hope you guys like it. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. I'll answer them. And நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணிடுறேன், so you can check it there. So yeah, that's it for today's video. I hope you guys liked it. I hope you found it useful, and அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா you guys know what to do. So I'll see you guys in my next video.